சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவ மரக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனியரும் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திருமதி அலமேலு மங்கை நாச்சியார் அவர்களை குழுவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றியா. வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சிவ அன்பே சிவம் குழுவினர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். பல நல்ல தகவல்களை தந்து கொண்டிருக்க இந்த குழுவினருக்கு மீண்டும் மீண்டும் இன்னும் சிறப்பு பெறணும் அப்படின்ட்டு இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். வணக்கம். நம்ம காய்கறி மருத்துவம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே ஒரு வெண்பூசணி அப்படிங்கிற ஒரு காய் பத்தி பார்த்தோம். இந்த வாரம் சுரைக்காயை பத்தி நம்ம பார்க்க போறோம். காய்கறிகள் அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு காயுமே நமக்கு பயன் தரக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அதுல எந்த காய் எந்த மண்டலத்துல வேலை பார்க்குது, எதுக்கு ஒரு பயனா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம். நம்மளுடைய நாட்டு காய்கறிகள் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய சிறப்பே தனிதான். அப்ப கேரட்டு, பீட்ரூட்டு, பீன்ஸ்ல மகத்துவம் கிடையாதா அப்படின்னா இருக்கு. அது எந்த பகுதியில அதுக்கு விளையுதோ அந்த பகுதியில உள்ள மக்களுக்கு அது முதல் தரமா வேலை பார்க்கும். மற்ற நம்மளுடைய ஏரியால இப்ப மலைப்பகுதியை விட்டு நம்ம கீழே இருக்கோம். நமக்கு இந்த நார்ச்சத்து உள்ள காய்கறிகளும் நீர் சத்து உள்ள காய்கறிகள் தான் நமக்கு முக்கிய உணவாக பயன்படும். ஏன் அப்படின்னா நமக்கு வறண்ட பிரதேசம். அப்ப வெயில் அதிகமாயிடுச்சுன்னா வறட்சிகள் ஏற்பட்டு உடல்லையும் குடல்லையும் வறட்சிகள் ஏற்படுறதுனால நமக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா மலச்சிக்கல்கள், நீர் சிக்கல், நீர் சரியா போகாம இருக்கிறதும் ஏற்படும். அப்ப அதெல்லாம் சரி பண்ணணும். நார்ச்சத்தை வெளியேற்றணும், மலத்தை வெளியேற்றணும் அப்படின்னா நார்ச்சத்தை உள்ள காய்கறிகள் வேணும். உடல்ல வறட்சியை தடுக்கணும், குடல் வறட்சியை தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த நீர் சத்து உள்ள காய்கறிகள் தேவை. அதனாலதான் இதுதான் நமக்கு அதிகமாக விளையக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அப்ப நம்ம மண்ணுக்கேற்ற உணவை நம்ம எடுக்கும் போது நம்ம உடம்புக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இதுதான் காய்கறியோட மகத்துவம். அதை தவிர்த்து இன்னைக்கு நம்ம எல்லா காய்கறியுமே எடுத்துக்கிறோம். மலைக்கு மேல விளையிறதும் எடுக்கிறோம், மலைக்கு கீழே உலையிலும் எடுத்துக்கிறோம், பூமிக்கு அடியில உள்ள காய்கறிகளையும் எடுத்துக்கிறோம், எல்லா கிழங்கு வகைகளையும் எடுத்துக்கிறோம். அப்ப இதனால ஒவ்வாமையினால நமக்கு என்ன சில தொந்தரவுகள் முக்கியமா என்னது அப்படின்னா வயிற்று உபாதைகள்லாம் ஏற்படக்கூடிய விஷயமா இருக்கு. வயிறு சரியில்லை அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே சரியில்லாம தான் போகும். அப்போ வயிற்றை தான் நம்ம சரி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அந்த வரிசையில இன்னைக்கு பார்க்கக்கூடியது சுரைக்காய். சுரைக்காய் அப்படின்னு சொன்னோடனே முந்தி நான் சின்ன பிள்ளைலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பச்சை கலர் சுரைக்காய் இருக்கும், அதாவது டார்க் பச்சை, அது மட்டும்தான் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா நீல சுரைக்காய் அப்படிங்கிறதும் வந்திருக்கு. இந்த ரெண்டோட பயன் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்ப்போம். முதல்ல இருந்த இந்த பச்சை சுரைக்காய் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் நாட்டுக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நல்ல டார்க் கிரீனா இருக்கும், அது நல்ல கீழே உருண்டையா ஒரு விஷயம் இருக்கும். நல்லா அத குடுவை மாதிரிலாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த காலத்துல முனிவர்களும் சரி, வெளியூர் போறவங்களும் சரி, மன்னர்களே பார்த்தீங்கன்னாலும் அந்த சுரைக்காய் குடுவையில தண்ணீர் ஊற்றி பயன்படுத்தி இருக்காங்க.
சுரக்காய் குடுவையை காய வச்சு அதை பதப்படுத்தி அதை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தண்ணீர் ஊற்றி தண்ணி வாட்டர் பாட்டில் நம்ம இன்னைக்கு கொண்டு போறோம்ல அந்த மாதிரி வாட்டர் பாட்டிலாவும் பயன்படுத்தியிருக்காங்க. அதவே என்ன பண்ணிருக்காங்கன்னா டிஃபன் பாக்ஸாவும் பயன்படுத்தியிருக்காங்க. இப்ப நம்ம கட்டுச்சோறு எல்லாம் வச்சு கொண்டு போறாங்கல்ல, அந்த கட்டுச்சோறு ஒரு புளியோதரை லெமன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சாதம் வந்து அந்த இதை வச்சு கொண்டு போறதுக்கு அந்த சுரக்காயோட குடுவையை பயன்படுத்தி அதை டிஃபன் பாக்ஸாவும் யூஸ் பண்ணியிருக்காங்க, வாட்டர் பாக்ஸாவும் நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப அதை சாப்பிட்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா அதனுடைய மருத்துவ குணமும் சேர்ந்து அவங்களுக்கு வந்து பயன்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இதுல அப்ப அந்த காயில மட்டும்தான் வந்து நீங்க இந்த தண்ணீர் குடுவையா வந்து பயன்படுத்துறதோ சாப்பாடு பாத்திரமா பயன்படுத்துறதோ செய்ய முடியும். இப்ப உள்ள அந்த நீல சுரக்காயில வந்து உங்களுக்கு பாத்திரமா பயன்படுத்துறதுக்கு வந்து அதை பக்குவப்படுத்த முடியாது. சுரக்காய்க்கு உப்பு இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. இதை நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு காய் சொல்லும் போது சுரக்காய்க்கு உப்பு இல்ல. சுரக்காய்க்கு உப்பு இல்லைன்னா என்னது? யாருக்காவது தெரியுமா? நான் பேசுறது கேக்குதா எல்லாருக்கும்? கேக்குதுங்கம்மா. தெரியாதுங்கம்மா. சரிங்கம்மா. சரிங்கம்மா. எல்லாரும் என்ன சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏன்னா நிறைய பழமொழிகள் பாத்தீங்க அப்படின்னா வழக்கத்துக்கு மாறா வந்து மாறிடுச்சு நம்மளுக்கு. அப்ப சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னா சொரக்காயில உப்பு போடக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கிடையாது. சொரக்காய உணவுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல உப்பு கிடையாது. அதுக்குதான் உப்பு சத்து உள்ளவங்களுக்கு, சிறுநீரகம் வந்து செயலிழப்பு உள்ளவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சொரக்காயத்தான் அவங்களுக்கு வந்து உணவா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, ஜூஸ் கொடுப்பாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா உடம்புல உள்ள உப்புக்கள், தேங்கியுள்ள உப்புக்களை வந்து உடைச்சி வெளித்தள்ளக்கூடிய வேலையை செய்யக்கூடிய ஒரு விஷயம். நீங்க கர்ப்பிணி பெண்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, கேள்விப்பட்டிருக்கீங்களா சாப்பிட்டிருக்கீங்களான்னு தெரியல, ஒரு 6 மாதம் காலம் ஆனவுடனேயே அவங்களுக்கு என்ன சொல்லிடுவாங்கன்னா உணவுல வந்து சொரக்காவை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. டெய்லியும் சாப்பிடணும், வாரம் சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கால்ல வந்து ஜுரம் இறங்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. காலெல்லாம் வீங்கி போய் இருக்கும். அப்ப இந்த ஜுரம் இறங்குறதுன்னா அங்க உள்ள வந்து நீர் தேங்கி போயிருக்கும். அப்போ அவங்க சொரக்காயை அவங்கள உணவுல சேர்க்கும் போது இல்ல ஒரு ஜூஸா எடுக்கும் போது அந்த நீர் பிரிஞ்சு அந்த வீக்கம்லாம் வத்தி அவங்களுக்கு சரியாயிரும். பொதுவா மாதவிடாய் காலங்கிறேன், கர்ப்பிணி பெண்கள் காலத்துல இன்னைக்கெல்லாம் டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா சுகர், ப்ரெஷர், தைராய்டு அப்படிங்கிற ஒரு 3 பிரச்சனையும் காட்டும். அது எல்லாருமே நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. ஆனா அதுக்கு வந்து முந்திலாம் வந்து மருந்துகள்லாம் தரமாட்டாங்க. அது அப்படியே டெலிவரி ஆயிடுச்சுன்னா சரியா போயிடும், நீங்க இந்த மாதிரி உணவுகள் மட்டும் எடுத்துருங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப கர்ப்பிணிகளும் வந்து என்ன பண்றாங்க, சுகர் மாத்திரையோ ப்ரெஷர் மாத்திரையோ கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? அது வந்து நிரந்தரமான ஒரு சுகரெல்லாம் இருக்காது யாருக்குமே. வந்து கண்டிப்பா வந்து அது டெலிவரி ஆன பிறகு வந்து அவங்களுக்கு மாறிடும். ஏன்னா சில ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வர்ற ஒரு விஷயங்கள். அப்ப அதுக்கு இது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்துல 3வது மாசம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவு, 5வது மாசம் கொடுக்க வேண்டிய உணவு, 7வது மாசம் கொடுக்கணும், 9வது மாசம் என்னென்ன உணவுகள் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது களிங்கிற ஒரு விஷயம் கொடுப்பாங்க, கட்டுச்சோறுங்கிற ஒரு விஷயங்கள் கொடுப்பாங்க. இப்படி ஒவ்வொன்றையும் வந்து அவங்க வந்து அது ஒரு திருவிழா மாதிரி ஒரு விழா மாதிரியே வந்து அவங்களுக்கு செஞ்சு அதை கொடுக்கும் போது அப்ப அந்த உடல் ரீதியான தொந்தரவுகள் வந்து அவங்களுக்கு ஏற்படாது, அதுல சரியாயிடும். அதுல ஒண்ணுதான் இந்த சொரக்காய் அப்படிங்கிற ஒரு விஷயமும். இந்த சொரக்காயெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா நீங்க வாரம் வந்து இதை எடு, நல்லா வந்து சாதம் வந்து கம்மியா வச்சுக்கோ, நிறைய காய் மட்டும் வச்சு எடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதை எடுத்து நீர் பிரியும் போது சரியாயிடும். இது கர்ப்பிணிகளுக்கான ஒரு விஷயங்கள்.
இது அடுத்ததா வந்து அப்படிங்கன்னா சிறுநீரக நோயாளிக்கு வந்து எப்படி பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சிறுநீரக நோயாளிகளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, உப்பு வந்து சுத்திகரிக்கப்படாம தேங்கி உப்பா வந்து படிமாறும். அதைத்தான் பார்த்தீங்கன்னா அப்படின்னா யூரியா, யூரிக் ஆசிடு, கிரியேட்டின், இந்த கிட்னி டெஸ்ட்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த 3 வகை டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. யூரியா டெஸ்ட், யூரிக் ஆசிடு, கிரியேட்டின் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல அளவுகள் மாற்றங்கள் கூடி இருந்துச்சுன்னா உங்களுக்கு உப்பு சத்து கூடி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே வந்து 3மே வந்து கிரியேட்டினுடைய சிறுநீரகத்தை வந்து சரி அதாவது பலவீனமாக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் தான். இதுல அளவு கூடி இருந்துச்சுன்னா அப்ப அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து மருந்து மாத்திரை அளவு கம்மியா இருந்துச்சுன்னா மருந்து மாத்திரைகளே எடுங்க. இல்ல அளவு கூடி இருந்தது அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதுக்கு வந்து நீங்க டைலிஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து, ஏன்னா அந்த உப்பு சுத்திகரிக்கப்படாம உள்ள ரத்தம் வந்து சுத்தமாகாம தேங்கி நிற்கிறனால அந்த வேலையை வந்து சிறுநீரகத்தோட வேலையை இந்த டைலிஸ் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அதை செய்வாங்க. சரிங்களா? அப்ப இதுல வந்து இந்த சுரக்காய் வந்து எப்படி முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இத வந்து சுரக்காய் சித்தர் அப்படின்னே ஒருத்தரை வந்து எனக்கு அந்த ஏரியா பேர் சரியா தெரியல, அவரை வந்து சுரக்காய் சித்தர்னே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சுரக்காய் சித்தர் அப்படின்னு சொல்றவரு அவர் எப்ப பார்த்தாலும் வந்து இந்த சுரக்காய் குடுவையில தான் வந்து தண்ணி குடிப்பாராம். அவர்கிட்ட வந்து அந்த 2 சுரக்காய் வந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த காஞ்ச சுரக்கால வந்து அவருடைய உணவும் அதுலதான் இருக்கும், அவருடைய நீரும் அதுலதான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து சொல்றது பூரா பாத்தீங்க அப்படின்னா அந்த சுரக்காயை தான் மருந்தா வந்து நிறைய பேருக்கு உணவா சொல்லுவாராம். அதை மருந்தாவும் சொல்லியிருப்பாராம், உணவாவும் சொல்லுவார். அதை சொல்றதே அவரை வந்து சுரக்காய் சித்தர் அப்படிங்கிற ஒரு பேர் தான் அவருக்கு வந்து பேர் இருக்கும். இப்ப நம்ம வந்து எப்படிலாம் சுரக்காய் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, முதல் வந்து உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, உடல் எடையில வந்து பலவிதமான விஷயங்கள் இருக்கும். இது ஏற்கனவே வெண்பூசணியும் உடல் எடை குறைப்பதற்கு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த சுரக்காயும் வந்து நீரால, அதாவது அவங்க உடம்பு பார்த்தீங்கன்னா நீர் உடம்பு மாதிரி வெயிட் ரொம்ப போட்டிருப்பாங்க. அப்படி தொட்டு பார்த்தா உள்ள அப்படியே இறங்குறது மாதிரி இருக்கும். பொசு பொசுன்னு தண்ணியை தொட்டா எப்படி நம்மளுக்கு வழுக்கும், அந்த உடம்பு பார்த்தீங்கன்னா கொல கொல கொலன்னு இருக்கும். மண்ணு உடம்புனா அப்படி கிண்ணன்னு இருக்கும். நீர் உடம்பு எப்படி இருக்குன்னா கொல கொலன்னு இருக்கும். ஆள் வேணா வெயிட் கூடி இருப்பாங்க, கொல கொலன்னு இருக்கும். அது என்ன அப்படின்னா உடம்பு ஃபுல்லும் நீர் தேக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்படி நீர் தேங்கி இருந்து உடல் எடை கூடி இருந்தாங்க அப்படின்னா அந்த உடல் எடையை குறைக்கிறதுக்கு காலையில அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு சுரக்காயை வந்து நல்லா பிஞ்சு காயா எடுத்துக்கிறணும். அந்த தோலோட நல்லா சுத்தப்படுத்திட்டு தோல் விதை சதையெல்லாம் எடுத்து அடிச்சு மிக்சியில அடிச்சு அதை வந்து ஒரு 200ல இருந்து 300 ml வரை அதான் காலை உணவாவே எடுத்துக்கலாம். அந்த ஜூஸை வந்து அதுல வந்து கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை போட்டு எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து நல்லா நீர் பிரிஞ்சு அதனுடைய அந்த தேவையில்லாத உள்ள இருக்கிற நீர்கள் வந்து தேங்கி இருக்கிற நீர்கள் வந்து பிரிஞ்சு அதை வெளித்தள்ளிடும். வெளித்தள்ளி அவங்களுக்கு வந்து என்னது நல்லா உடம்பு வந்து சீக்கிரமே வத்த ஆரம்பிச்சிடும். இல்ல எனக்கு வந்து பச்சையா சாப்பிட்டா சேரல, டைஜஷன் ஆகாம இருக்கு, அவங்களுக்கு சிரமப்படுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மதிய உணவு முடிஞ்சா அவங்க வந்து சாதத்தையே தவிர்த்திடலாம். வெறும் அந்த காயை மட்டுமே மதிய உணவா, அதுல வேற ஒண்ணுமே இல்லை. கொஞ்சோண்டு மிளகு சீரகம் லேசா வந்து உப்பு மட்டும் போட்டுக்கிட்டு மிளகு சீரகம் போட்டு அதுல கொஞ்சம் நல்லா தேங்காய் துருவலை போட்டு, தேங்காய் ஊத்தி கொதிக்க வைக்க கூடாது, தேங்காய் துருவல் மட்டும் போட்டு நல்லா வந்து அதை வேக வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்துமே உணவா எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட உடல் எடை குறைவு வந்து ரொம்ப நல்லாவே மாறிடும். இது உடல் எடை குறைவுக்காக இப்படி வேலை பார்க்கக்கூடியது. சிறுநீரக பலவீனத்துக்கு யூரியாவையோ யூரிக் ஆசிடையோ வந்து மாத்தணும் அப்படின்னு சொன்னா, நீங்க சுரைக்காயை விட சுரைக்காய் இலை அப்படின்னு சொல்லுவாங்க. இலை நிறைய பேர் பார்த்திருக்கீங்களான்னு தெரியல, இல்ல நீங்க அந்த காய்கறிக்காரங்கிட்ட அவங்ககிட்ட கேட்டாலும் ஒரு சிலர்கிட்ட கேட்டா அந்த இலையை கொண்டு வருவாங்க. அந்த சுரைக்காய் இலைய மட்டும் நல்லா எடுத்து சுத்தப்படுத்திட்டு பொடியை நறுக்கி போட்டு
அந்த தண்ணிய கொதிக்க வச்சு அந்த தண்ணிய ஒரு சொம்பு தண்ணி ஊத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, 1 டம்ளரா வத்திடணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம அப்படியே விறகடுப்புனா அது ஓகே. இப்ப விறகடுப்பு யாரும் இல்ல, நமக்கு வந்து கேஸ் அடுப்பு தான். அதை வந்து சிம்லயே வச்சு அதை நல்லா வேக வெந்து அந்த வந்து சாறு இறங்கி வத்திடணும். அந்த தண்ணிய வந்து காலையில வெறும் வயிற்றுல எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா 5 to 7 நாட்கள் எடுத்தோம் அப்படின்னா சிறுநீரகத்துல உள்ள உப்புக்கள்லாம் பிரிஞ்சு சிறுநீரகம் திரும்பவும் பழைய செயல்பாட்டுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சீக்கிரமே அதை சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம செய்யலாம். இது வந்து சுரக்காய் இலையில இவ்வளவு வேலைகள் இருக்கு. சுரக்காய் இலையே எங்களுக்கு கிடைக்காதுங்க, சுரக்காய் மட்டும்தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க தாராளமா வந்து காயவே பயன்படுத்துங்க. அது சமைக்க. ஆனா சமைக்க பயன்படுத்தும் போது என்ன செஞ்சிடுறாங்க அப்படின்னா, ஒரு சிலர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து நல்லா வறுத்து சாப்பிட்டாதான் பிடிக்கும், வதக்கி சாப்பிட்டாதான் பிடிக்கும், எண்ணெயில ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறீங்க. இப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து 20% மட்டும்தான் வேலை பார்க்கும், மற்ற சதவீதம் வந்து வேலை பார்க்காது. அப்ப அதை என்ன பண்ணணும், நல்லா வேக வைக்கணும். அப்படி இல்லைன்னா இட்லி கொப்பரை இருக்குல்ல, அந்த இட்லி கொப்பரையில வேக வச்சு அதுல கொஞ்சம் மிளகு சீரகம் இதெல்லாம் சேர்த்து சுவைக்காக உப்பு சேர்த்து தேங்காய் பூ சேர்த்து இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து சுவையாகவும் இருக்கும். உடல்ல வந்து நல்லா செரிமானம் பண்ணக்கூடிய வேலையும் வந்து நம்மளுக்கு செய்யும். இது வந்து சிறுநீரக நோயாளிக்கு எடுக்க வேண்டிய விஷயம். அதேதான் இந்த ஜூஸாவும் எடுத்துக்கலாம். இலை சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா, இலை கிடைக்கல அப்படின்னா காயை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நல்லா பொடியா நறுக்கி போட்டு, உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் வந்து நல்லா பழைய சுரக்காய் கிடைச்சிச்சு அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம்தான். அதாவது நாட்டுக்காயின்னு சொல்றோம்ல, ஒரு டார்க் பச்சையில இருக்கும்னு சொல்லியிருக்கோம்ல, அந்த காய் கிடைச்சது அப்படின்னா நல்ல விஷயம்தான். அது இல்லை அப்படின்னா இந்த நீல சுரக்காயை வந்து பயன்படுத்திக்கோங்க. அப்ப அந்த காயை வந்து ஜூஸ் அடிச்சு அதை ஃபில்டர் பண்ணிட்டு அதுல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரையும் கிராம்பு 2 பிஞ்சு கிராம்பை வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுல ஒரு 2 பிஞ்சு மட்டும் போட்டு அதை வந்து கொஞ்சோண்டு ஜூஸ் பண்ணி காலையில வந்து வெறும் வயிற்றுல கொடுத்துக்கிடலாம். இதேது நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க செய்யறீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு தொல்லை இல்லை, ஆனா ஃபர்ஸ்ட் இருந்தே குழந்தைங்களுக்கு இதை கொடுத்து சிறுநீரகத்தை சுத்தப்படுத்துற வேலையை பார்க்கணும் அப்படின்னா அந்த சொரக்காய் ஜூஸோட தேங்காய் பால் கலந்து கொடுங்க. சொரக்காய் ஜூஸ் 1/2 டம்ளரு, தேங்காய் பால் 1/2 டம்ளர், அதுல கொஞ்சம் நாட்டு சர்க்கரை கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப சுவையா இருக்கும், குடிச்சிடுவாங்க. நீங்க வெறும் ஜூஸ் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களால குழந்தைங்க எல்லாம் எடுத்துக்கிற மாட்டாங்க. இதை இன்னும் என்ன அப்படின்னா சாலட் மாதிரி போட்டு நல்லா சாப்பிடலாம். பிஞ்சி காயெல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சுத்தப்படுத்திட்டு பொடியா நறுக்கிட்டு, இல்லாட்டினா சீவல் மாதிரி நம்ம வந்து தேங்காய் துருவல் இதெல்லாம் வச்சு சீவல் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த சீவல் மாதிரி வச்சுக்கிட்டு அதுல வந்து சாலட் மாதிரி நம்மளுக்கு இனிப்பு வேணும்னா இனிப்பு சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா உப்பு மிளகு சீரகம் கொஞ்சம் தேங்காய் பூ இதெல்லாம் சேர்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வந்து சுவையாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா பொடி பொடி பீஸா கட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அதை சாப்பிட்றதுக்கு வந்து சிரமப்படுவாங்க. அதுக்கு பதிலாக நல்லா துருவிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கும் சிரமமா இருக்காது, சுவையும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி கலந்து அவங்களுக்கு கொடுக்கறது மாதிரி பாருங்க. அப்படி குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா அப்படி கொடுங்க. இல்ல சொரக்காய் ஜூஸோட தேங்காய் பால் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து எல்லாருமே சுவைக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா சிறுநீரக நோயாளியா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கிரியேட்டின் லெவலோ யூரியா லெவலோ யூரிக் ஆசிட் லெவலோ அளவு கூடியிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து தேங்காய் பால் கலந்து கொடுக்க வேண்டாம். டைரக்டா சொரக்காயோட ஜூஸை மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா போதும். இல்ல ரொம்ப செரிமானம் ஆகல, அவங்க சிரமப்படுறாங்கன்னா சொரக்காவையே அப்படியே வேக வச்சு சூப்பா கொடுக்கணும். ஆனா சூப்பா கொடுக்கறதுல கூட கொஞ்சம் அந்த உப்போட அளவு மாறும்னு வச்சுக்கோங்களேன். பச்சையா ஜூஸ் குடிச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம். அப்படி இல்லைன்னா மதியம் சொன்னோம்ல, காலை உணவாவோ இல்ல மேக்சிமம் வந்து மதிய உணவாவோ அது ஒரு நேரம் வந்து
சாப்பாடவே நீங்க இட்லி கொப்பரையில வேக வச்சு நறுக்கி வச்சுட்டு கொப்பரையில வச்சு வேக வச்சுட்டு அப்படி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க இட்லி கொப்பரையில வேக வைக்கலனாலும் சாதாரண பாத்திரத்துல நீங்க நம்ம சாதாரண ஆவி பறக்க வதக்காம வேக வச்சு வைப்போம்ல, கூட்டுலாம் வைப்போம்ல, அது மாதிரி கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம சாதாரணமா சாப்பிட்றவங்களுக்கு வந்து அந்த சொரக்கால வந்து பாசிப்பருப்பு சேர்த்து கூட்டு மாதிரி செஞ்சுக்கலாம். யாரும் கொஸ்டின்ஸ் வருதா? ஏதோ சவுண்ட் வந்தது. சொரக்காவை வந்து கூட்டு எடுத்து பாசிப்பருப்பு சேர்த்து கூட்டு வச்சுக்கலாம். ஆனா சிறுநீரக நோயாளிகளா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சொரக்காவை டைரக்டா கொடுங்க வேக வச்சு. அவங்களுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து கொடுக்க வேண்டாம். அந்த அளவு வந்து வேலை பார்க்காது. நம்ம சாதாரண உணவுல எடுக்கணும் அப்படின்னா கூட்டை எடுக்கணும்னா பாசிப்பருப்பு சேர்த்து எடுத்துக்கலாம். ஆனா ரொம்ப பெஸ்ட் வந்து பருப்பு சேர்க்காம எடுக்கிறது தான் ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அதை இது பண்ணிக்கலாம். இந்த சொரக்காய் வந்து எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க நல்லா வேலை பார்க்கும் அப்படின்னா இருதயத்திலையும் சிறுநீரகத்திலையும் நல்ல செயல்பாடு இருக்கும். நீங்க நல்லா பார்த்திருப்பீங்க, சிறுநீரக நோயாளிகள் பாத்தீங்க அப்படின்னா இருதயத்திலையும் அவங்களுக்கு சிரமங்கள் இருக்கும். இருதய சம்பந்தமாவும் சிரமப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. ரெண்டுலையுமே பாதிப்புகள் காட்பட்டும். அடுத்ததா பாத்தீங்கன்னா நுரையீரல்லையும் பாதிப்பு ஏற்படும். ஏன்னா அப்பதான் மூச்சு திணறல் வரும் அவங்களுக்கு. மூச்சு திணறல் இல்லாம மூச்சு விட முடியாம சிரமப்படுவாங்க. அப்படி இருக்கும் போது வந்து அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த சொரக்காயை வந்து தாராளமா கொடுத்தீங்க அப்படின்னா சிறுநீரகத்தையும் சரி பண்ணும், இருதயத்தையும் சரி பண்ணும். இந்த ரெண்டும் சரியா இருந்தது அப்படின்னா நுரையீரலும் வந்து பலப்படுத்துற வேலையை வந்து செஞ்சிடும். அப்போ எப்படிலாம் அப்போ நான் டெய்லி சொரக்காய் சேர்க்கணுமா? அப்படி கிடையவே கிடையாது. யாரும் சேர்க்க கூடாது. உடம்புல உப்பே இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. உப்பு சத்து அதிகமா உள்ளவங்களுக்கு ஓகே, உப்பு கூட இருக்கிறவங்களுக்கு. உடம்புல உப்பே இல்லை, உங்களுக்கு உப்பு தேவை அப்படின்னு சொல்லி சில பேருக்கு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அப்படி உள்ளவங்களுக்கு வந்து சொரக்காய் கண்டிப்பா தரக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம் இப்பதான், சொரக்காய் வந்து உடல்ல உள்ள உப்புக்களை வெளியேற்றக்கூடியது. அதாவது தேவையற்ற உப்புக்களை வெளியேற்றக்கூடிய ஒரு விஷயத்தை தான் செய்யும். ஆனா அங்கே அவங்களுக்கு ஒரு உப்புங்கிற ஒரு விஷயமே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா தரக்கூடாது. அவங்களுக்கு வெண்பூசணி தான் கொடுக்கணும். இந்த சொரக்காய் வந்து கண்டிப்பா தரக்கூடாது. அதனால வந்து யாருக்கு என்ன தேவை அப்படின்னு தெரிஞ்சு கொடுங்க. இல்லைன்னா உங்க பக்கத்துல ஏதாவது மருத்துவர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து ஒரு ஆலோசனை கேட்டுட்டு நீங்க செயல்படுறது நல்லது. நார்மல் பேஷண்ட்னா நார்மலா சாதாரணமா இருக்கிறவங்க வந்து உணவுல எல்லா காய்கறியுமே சேர்த்துக்கலாம். அப்ப எல்லா காய்கறியும் சேர்க்கும் போது இதுவும் வாரம் ஒரு முறை 2 முறை வந்து நீங்க சேர்த்தீங்க அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி உடம்பு எரிச்சல், உஷ்ணம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அப்படி உள்ளவங்களுக்கும் இந்த சுரக்காயை வந்து உணவுல சேர்த்துக்கலாம். நிறைய சொல்லியிருப்பாங்க, எனக்கு நீர் எரிச்சலா இருக்கு, இல்ல உடம்பு ஃபுல்லுமே எரியுது, எப்ப பார்த்தாலும் உணவுல வந்து ஒரு எரிச்சல் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா உள்ளங்கையில மட்டும் எனக்கு எரிச்சல் இருக்கு, கால்ல மட்டும் எரிச்சல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வலி கிடையாது, நான் சொல்றது எரிச்சல். அந்த எரிச்சல் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் வந்து சுரக்காய தாராளமா வந்து நம்ம பயன்படுத்தி கொடுத்துக்கலாம். இப்படி எடுக்கும் போது என்ன ஆகும், அதே மாதிரி மன அழுத்தம், டிப்ரெஷன், இன்னைக்கு வந்து நிறைய பேர் என்ன அப்படின்னா டிப்ரெஷனுக்கு தான் மாத்திரை சாப்பிட்றாங்க, மன அழுத்தத்துக்கு தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த மன அழுத்தம் உள்ளவங்களுக்கும் வந்து ஏன் அப்படின்னா சாதாரண ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த மன அழுத்தம் உள்ள எல்லாருக்குமே வந்து ப்ரெஷர் அப்படிங்கிறதுங்கிறது கூட இருக்கும், பிபி அளவு வந்து கூட இருக்கும். அப்ப அந்த பிபி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது சுவை அடிப்படையில அது ஒரு உப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்லுவாங்க. அப்ப அந்த உப்பை குறைக்கிறதுக்கு இந்த சுரக்காவை தாராளமா கொடுக்கலாம் நம்மளுக்கு. இது அவங்க அடிக்கடி உணவுல ஜூஸாவும் உணவாகவும் எடுத்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மன அழுத்தங்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்ப நாங்க எங்களோட கிளினிக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா யூரிக் ஆசிடுக்கெல்லாம் வந்து அந்த சுரக்காயை வந்து லேகியமாவே செஞ்சு கொடுத்துருவோம். அது வந்து சுரக்காயோட சில மூலிகைகள் சேர்த்து அவங்களுக்கு கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் 15 நாளே வந்து அந்த கிரியாட்டினோட அளவோ யூரிக் ஆக்சைடு அளவோ அதை வந்து நல்லாவே கடகடன்னு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அது வந்து எல்லாராலையும் வந்து செய்ய முடியாது.
அது யாரு அது மாதிரி படிச்சு நம்ம சித்தாந்த விஷயங்கள் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதை செய்ய முடியும். இது என்னுடைய கிளினிக்ல வந்து இது மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த நோயாளிகளுக்கு, சிறுநீரக நோயாளிகளுக்கு அளவுகள் வந்து ரொம்ப சீக்கிரமே மாறிடுது, நல்ல ரிசல்ட். மற்றபடி சாதாரணமா நம்ம உணவுல எடுக்கும் போது நம்மளுக்கு ஒரு அருமையான தகவல் வந்து கிடைக்கும். அப்புறம் சுரக்காயை வந்து இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய முறையில பயன்படுத்துறாங்க. ஒண்ணு வேக வச்சு சாப்பிடுறது, இன்னும் ஃப்ரை பண்ணி சாப்பிடுறது, இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா சொரக்காயில அடை தோசை அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்றாங்க. சொரக்காயில நீங்க தோசை பண்ணுங்க, தப்பு கிடையாது. அந்த சொரக்காயோட அரிசி மாவு அதை கலந்து பண்ணீங்க அப்படின்னா ரொட்டி மாதிரி சுடுவீங்க. நிறைய உங்களுக்கு கொஞ்சம் வெளியில நார்த் இந்தியன்ஸ் பக்கம்லாம் போனீங்கன்னா அந்த சொரக்காய் ரொட்டி எல்லாம் கிடைக்குது. அது மாதிரி நம்மளுக்கும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அரிசி மாவுல சொரக்காயை நறுக்கி போட்டு இல்ல சொரக்காவை சேர்த்து ஆட்டி போட்டு அதை ஒரு தோசை மாதிரி செஞ்சு மிளகு சீரகம்லாம் போட்டு ரொட்டி மாதிரி வரும். அடை நம்மளுக்கு அடை வரும்ல அந்த மாதிரி. அதே இது அடை தோசைன்னு சொல்லி ஒண்ணு போடுறோம், பருப்புகள் கலந்து போடுறோம் பாத்தீங்களா. நிறைய வந்து எல்லாருக்குமே மேக்சிமம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பருப்புகள் கலந்து போடுறோம். அதுல வந்து நீங்க சொரக்காய் சேர்த்து சாப்பிட வேண்டாம். அரிசி மாவுல சேர்க்கறது ஓகே. அடை பருப்புல வந்து அடை மாவுல வந்து நீங்க சேர்க்க வேண்டாம். அது சேர்க்காம இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். அப்புறம் வந்து கால் வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் இந்த சொரக்காய் ஜூஸ் வந்து நம்மளுக்கு பயன்படும். கால் வீக்கம் இது வந்து எல்லாமே உப்பு சம்பந்தப்பட்ட விஷயம்தான். அந்த நோயாளிகளுக்கு கால் வீக்கத்தை மாற்றத்துக்கும் பயன்படும். இதை ஏற்கனவே கர்ப்பிணிகளுக்கும் சொல்லியிருக்கோம். கால் வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் வந்து அதை கொடுத்துக்கலாம் அப்படிங்கறது வந்து சொல்லிக்கிறோம். இந்த சொரக்கால வந்து நல்ல நீர் சத்து இருக்கிறதுனால குடல் வறட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. குடல்ல வந்து ரொம்ப வறட்சி ஏற்பட்டிருக்கு, அதனால மலம் வந்து சரியா போகாம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரொம்ப ட்ரையா இறுகி போய் இல்லாட்டினா ஆட்டுப்புழுக்க மாறி போறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கெல்லாம் வந்து இந்த சுரக்கால வந்து நிறைய உள்ள எடுக்க எடுக்க வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த வறட்சி தன்மை வந்து குறைஞ்சிரும். நம்மளுக்கு வறட்சி தன்மை குறைஞ்சி நல்லபடியா வந்து செரிமானத்தையும் சரி பண்ணக்கூடியது, அந்த நீரையும் சிப்பியும் சாரத்தையும் பிரிக்கக்கூடிய வேலைகள் வந்து ரொம்ப நல்லாவே செய்யும். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் சுரக்காய்க்கு வந்து உப்புள்ள அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னோம். அந்த உப்புள்ளங்கிறது வந்து திரும்பவும் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. சுரக்காயை சாப்பிடுற நமக்கு வந்து உப்புள்ள அதான் ஒரு விஷயம். உப்பு சேர்த்து சாப்பிட்றோம் சாப்பிடல அப்படிங்கிறதுலாம் வேற விஷயம் கிடையாது. இப்ப இது சம்பந்தப்பட்ட நிறைய கேள்விகள் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கேள்விகள்லாம் நீங்க கேட்டீங்கன்னா பதில் சொல்றதுக்கு சரியா இருக்கும். நன்றிகள் அம்மா. நன்றிம்மா. ரொம்ப நன்றி. இன்னைக்கு எங்க வீட்டுல சொரக்காய் கரெக்டா நீங்களும் சொரக்காய் இது எடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. அந்த சொரக்காய்க்கு உப்பு இல்ல அப்படின்றது வந்து தெரியாமலே இருந்தது. கண்டிப்பா உடம்புல அப்படின்ற அந்த கருத்தை வந்து நல்லா அழகா சொன்னீங்கம்மா. ரொம்ப நன்றி. நிறைய விஷயம் சொரக்காயினுடைய பயன்கள் வந்து நாங்க வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். சுரக்காயின் பயன்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் சுரக்காயை பத்தி அப்படின்னுட்டு நேச்சுரலாவே நல்லா இருந்ததுமா. எல்லாமே ரொம்ப நேச்சரா சொன்னீங்க. நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. இதோ கேள்விகள் இருந்தா கேட்டுடலாம், அப்புறம் நான் பேசுறேங்கம்மா. அம்மா கேள்விகள் இருக்கா? ஐயா யாருக்காவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா? மாசிலாமணி ஐயா பேசுறீங்களா? கேள்விகள் இருந்தா கேட்கலாமா? வைஷாலி அம்மா கேள்விகள் சுரக்காய் பயன்கள் பத்தி. ரகுராம் ஐயா கேள்விகள் இருந்தா கேட்கலாம் ஐயா. கீதா அம்மா இருக்கீங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கங்கம்மா. வணக்கம்மா.
பேசுங்க. நல்லா சொன்னீங்க. சுரைக்காயை பத்தி நிறைய விஷயம் சொன்னீங்க. சுரைக்காய் எப்படிலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றிங்கம்மா. நாங்களும் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும். சரிங்கம்மா. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது உங்களுடைய டிப்ஸ். நன்றிங்கம்மா. இது தவிர்த்து இப்ப நீங்க இயற்கை பொதுவா இப்ப நான் வறட்சி அது சொல்ல முடியுமா? அதுக்கு ஏதாவது இருக்கான்ற மாதிரி நான் வறட்சி இருக்கு, அதுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் தர முடியுமா? வேற சுகர் இருக்காமா? சுகர் இல்லைங்கம்மா. பிபி இருக்கு. சுகர் இல்ல. பிபி தைராய்டு. பிபி தைராய்டு முதல்ல அத சரி பண்ணணுமா? அது சரி. அம்மா சுரைக்காயின் பயன்கள் மட்டும் கேள்வி கேளுங்கம்மா. தலைப்பை ஒட்டி கேள்வி கேளுங்க, அது நல்லதா இருக்கும். வேற ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க தனியா நம்பர் வாங்கி அம்மா கிட்ட பேசிக்கோங்க. மேம் வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா உஷாமா, பேசுறீங்களா? இப்பதான் நான் ப்ராப்ளம் போல. பேசிட்டு இருக்கேன் மேம். ஹலோ, சவுண்ட் இல்லையா? அலமேலு மேம் இருக்கீங்க? ஹலோ, வெயிட் பண்ணுங்கப்பா, ஃபோன் கால் வந்திருக்கும். வெயிட் பண்ணுங்க, ஃபோன் கால் வந்திருக்கும். சரிங்க ஐயா. இப்போ ஜாயின் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணுங்க. எப்பவுமே சப்போஸ் இதுவும் ஆச்சுன்னா, ஏன்னா ஃபோன் கால் என்ன வந்திருக்கும், ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு கூப்பிட்டீங்கன்னா ஈஸியாக வந்துட்டாங்களா? அலமேலு மேடம் உள்ள வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க ஐயா. அன்மியூட் பண்ண சொல்லுங்க, அன்மியூட் பண்ணி விடுங்க. அலமேலு மேடம் இருக்கீங்க? ஓகே. அலமேலு மேம் இருக்கீங்களா? கேமரா ஆன் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணி. அலமேலு மேடம் கேமரா ஆன் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணி. மத்தவங்க என்ன பேசுங்க, கேக்குதா? ஹலோ, அலமேலு மேடம் கேக்குதா? கேக்குது. ஓகே. என்ன டவுட் இருக்குங்களா? ஆமாங்க ஐயா, 2-3 பேர் ரைஸ் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளமா இல்ல கால் வந்திருக்கான்னு தெரியல. ஃபோன் கால் இருக்கு, வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க, ஃபோன் கால் தான் வந்திருக்கு, ஜாயின் பண்ண சொல்றேன். அனைவருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வருவாங்க. மேடம் வந்துட்டாங்களா? நான் இன்னொரு ஒர்க்கர் இருக்கேன், ஸோ அந்த பார்த்துட்டு இருக்கேன். அலமேலு மேடம் இருமா, நான் ஃபோன் பண்றேன். சரிங்க ஐயா. நான் தான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் ப்ளூடூத். ஜாயின் பண்ணுவாங்க, ஓகேங்களா? தவறா நினைக்காதீங்க, மன்னிச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அவங்க ஜாயின் பண்ணுவாங்க, ஓகேவா?
2 நிமிஷம் பார்க்கலாம். சங்கீதா இருக்கீங்களா? இருக்கேன் ஐயா. 2 நிமிஷம் ஜாயின் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஜாயின் பண்ணா ஓகே, இல்லை அருணாச்சலம் ஐயா வச்சு நம்ம ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நம்ம பேசுவோம். சரி ஓகே. ஐயா இருக்கும்போது நமக்கு என்ன கவலை இருக்கு, எல்லா விஷயத்தையும் பேசுவாரு. சார் அருணாச்சலம் சார் ஃப்ரீயா சார் நீங்க? இன்னைக்கு சேட் கிடையாது குரூப்ல, இன்னைக்கு வேலை டைம் இல்லை. ஓகே ஓகே ஓகே, இருங்க சார், நான் இந்த கிளாஸ் மட்டும் முடிச்சேன். அப்புறம் நம்ம ஒரு 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 ஹாஃப் அன் ஹவர்ல 1 ஹவர் பேசுவோம், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃப்ரீனா பேசுங்க, இல்லை ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிம்மா ஓகே, நம்ம ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணு முடிச்சுக்கலாம். நான் உங்களுக்கு மேடம் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். நன்றி. ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிடுமா. ஐயா நீங்க தானே ஆஃப் பண்ணிடுங்க. வந்துட்டாங்களே. அலமேலு மேடம் கேக்குதா? எனக்கு கேக்குதுயா. திருப்புங்க போனை, திருப்புங்க லேண்ட்ஸ்கேப் திருப்புங்க. என்னாச்சு அந்த மொபைலு? அது என்னன்னு தெரியலையா, உள்ள அப்படியே உள்ள போல அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிக்குது. சரி ஓகே ஓகே, டவுட் இருக்கிறவங்க டவுட் கேட்கலாம், கேளுங்க. அம்மா அதுக்காக டக்குன்னு போய் இன்னொரு போன் எடுத்துட்டு வந்து லைவ் கனெக்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி நன்றிங்கம்மா. உஷாம்மா கேள்வி கேட்கறதுக்கு வந்தீங்க, கேள்வி கேளுங்கம்மா. உஷாம்மா பேசுங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. அந்த கிரியேட்டின் லெவல் வந்து அதுக்கு எப்படி மேம் சுரக்காய் யூஸ் பண்றது? கிரியேட்டின் லெவல் எவ்வளவு இருக்குமா? அது எங்க வீட்டுக்காரவங்களுக்கு தான் மேம் சுகர் இருக்கு. அவங்களுக்கு கிரியேட்டின் வந்து அதிகமா புரோட்டீன் யூரின்ல அதிகமா வெளியேறுது மேம். அதுக்கு டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அது எடுத்துட்டு தான் இருக்காங்க. என்னமா ஆமா டைலிஸ் லெவல்ல போலல? இல்ல அப்படி இல்ல மேம். 42 ஏஜ் தான் அது. ஓ சரி 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 சரி. கிரியேட்டின் லெவல்ல கூட இருந்தது அப்படின்னா செரிமானம் எப்படி இருக்குமா? செரிமான ட்ரபிள் இருக்கு மேம். நைட்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் வயிறு உப்புனா மாதிரி இருக்கும். சரி. அப்போ வந்து இவருக்கு சொரக்காயை வந்து வேக வச்சே கொடுங்கம்மா. சரிங்களா? நான் சொன்னேன்ல வேக வச்சு இட்லி கொப்பரையில வேக வச்சு நீங்க கொடுங்க அப்படின்னு சொன்னேன்ல, அத கொடுங்க. சாப்பாடு எடுக்கும் போது வந்து நல்லா மாறும். இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு அந்த சொரக்காய் இலை கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களே. சொரக்காய் இலை சொன்னேன்ல, ஒரு இலை சிறுசா இருந்துச்சுன்னா 2 போட்டுக்கோங்க, இல்ல பெருசுனா 1 மட்டும் போடுங்க. அத வேக வச்சு அந்த கசாயம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமே நல்லா மாறும். ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ மேம். நன்றி. அம்மா வைஷாலி அம்மா கேள்விகள் இருந்தா கேட்கலாங்கம்மா. மாசிலாமணி ஐயா. ஓகே, ரகுராம் ஐயா. அம்மா வணக்கம்மா. அம்மா வணக்கம்மா. இது சுரக்காயை பத்தி மகத்துவம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்மா, ரொம்ப நன்றி உங்களுக்கு. இந்த இது லேகியம் சொன்னீங்கல்லம்மா? ஆமாம்மா. அது வந்து அதாவது எடை குறைவா இருக்கிறவங்க அதுக்கு சாப்பிட்டா எடை கூடுமாமா? இல்லம்மா, அவங்களுக்கு எல்லாம் கிடையாது. அது கிரியாட்டின், யூரியா, யூரிக் ஆசிட் கூட உள்ளவங்களுக்கு மட்டும்தான். இது வெயிட் அதிகரிக்கிறதுக்கு இது அதுக்கு நீங்க உணவுல சேர்த்துக்கிட்டாலே போதுமா. அது கூட அப்ப பருப்பு சேர்க்கலாம்? மருந்தா எடுக்கும்போது பருப்பு சேர்க்கக்கூடாது? ஆமா, மருந்தா எடுக்கும்போது பருப்பு சேர்க்க கூடாது. உணவா எடுக்கும்போது எந்த பருப்புனாலும் சேர்த்துக்கலாம் இல்லைங்களா? அந்த சிறுநீரக நோயாளியா இல்ல அப்படிங்கிறவங்க வந்து உணவுல பருப்பு சேர்த்து எடுத்துக்கலாம். சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. நன்றி. சங்கீதா, உங்களுக்கு என்ன டவுட்னா டவுட் கேளுங்க. வேற என்ன டவுட் இருக்குங்களா? லக்ஷ்மி அம்மா, லக்ஷ்மி அம்மா கேள்விகள் இருந்தா கேளுங்கம்மா. ஓகே, யாருக்கும் டவுட் இல்ல போல, அவ்வளவுதான் இருக்கு. ஓகேங்க ஐயா, எனக்கு கிளியரா இருந்தது அம்மா சொன்னது எல்லாமே. சுரக்காயை வந்து எப்படி எப்படிலாம் சாப்பிடலாம், வேக வச்சு சாப்பிடலாம், அப்புறம் சாலடா சாப்பிடலாம், எல்லாமே சொல்லியிருக்கீங்க. நன்றிங்கம்மா. ஜூஸா எப்படி எடுத்து சாப்பிட்றது, அப்புறம் இந்த டயாலிசிஸ்க்கு இதுக்கெல்லாமே ரொம்ப எங்க அப்பாவுக்கு கொடுத்தேம்மா. நான் எங்க அப்பாவுக்கு
சுகர் அதிகமா இருந்தது. நான் ஜூஸ் எடுத்து கொடுத்தேன். 1 வீக் வந்துட்டு சமைச்சியும் கொடுத்தேன். பிளஸ் 2-3 நாள் தான் ஜூஸ் குடிச்சேன். எல்லாமே குறைஞ்சிருச்சு கொஞ்சம். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நான் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் நிறைய யூசஸ் வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. எனக்கும் செரிமான பிரச்சனைகள் இருந்துச்சு. ஸோ நான் வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரிலாம் மதியத்துல நல்ல உணவு சாப்பிடும்போது சுரக்காயை வந்து பொரியல் பண்ணி அப்படியே சாப்பிடுவேன். அப்புறம் சாலடாவும் இருந்துச்சுன்னா பண்ணி சாப்பிடுவோம். ஸோ நீங்க சொன்ன எல்லா பாயிண்ட்ஸும் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். மிக்க நன்றிகள்மா. நிறைய விஷயங்கள் இப்ப நீங்க நிறைய பேருக்கு இப்ப சொல்லிருக்கீங்க. அண்ட் சுரக்காயினுடைய அவேர்னஸ் வந்து இன்னைக்கு ரொம்ப அருமை. மிக்க நன்றிகள் அம்மா. உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். வாழ்க வளமுடன். உங்களுடைய அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் நன்றிங்கம்மா. அலமேலம்மா ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வகுப்பு எடுத்து கொடுத்த அலமேலு அம்மா அவர்களுக்கு, அலமேல் மங்கை நாச்சியார் அவர்களுக்கு வந்து கோடான கோடி நன்றி. ரொம்ப சிறப்பா இருந்தது. இந்த வகுப்பு வந்து போட்டு நம்ம கேன்சல் ஆகி திருப்பி 2000 வகுப்பு போட்டோம். ரொம்ப ரொம்ப அற்புதம். ஆக்சுவலா நன்றி. மீண்டும் வந்து அடுத்த தலைப்பு சொல்லிருங்க, ரிவீல் பண்ணி விட்டுருங்க. அடுத்த டைம் டைம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டைம் ஆமா நவம்பர் 6 வந்து முருங்கைக்காயின் இது வந்து முருங்கைக்காய். ஆமா ஆமா ஆமா. அதனால வந்து அன்னைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். முடிச்சுக்கலாம். நன்றி. நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.